பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 22 verse 30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். For by you I run through a troop, by my God I leap over a wall. ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் உங்களோட கூட இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள் மத்தியில நீங்க கடந்து செல்கின்ற பொழுது அவர் உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். அநேக நாட்கள் அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக இருந்திருக்கலாம். ஒரு பெரிய கூட்டம் மக்களே உங்களை எதிர்த்து வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்திருப்பார். தேவன் உங்களோட கூட இருந்து அந்த காரியங்கள்ல மேற்கொள்ளுறதுக்கு உதவி செய்திருப்பார். மனுஷங்க உங்களுக்கு அநேக பிரச்சனைகளை அவங்க ஏற்படுத்தி இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவர் உங்களோட கூட இருந்து அவர் உங்களுக்காக வழக்காடி அவர் உங்களுக்காக அந்த யுத்தத்துல உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் உங்களோட எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு கூடயே இருந்து உங்களுக்கு துணையாக இருந்து அவர் உங்களை அழகான பாதையில வழி நடத்துகிறார். உங்களுக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாண்டி என்னால போகவே முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் அது எனக்கு முன்பதாக ஒரு பெரிய தடை போல இருக்குதுன்னு நீங்க நினைச்சாலும் கூட தேவனுடைய கிருபையினால உங்களால அந்த பிரச்சனைகளை தாண்டி போக முடியும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோட கூட இருக்கிறார். தேவனுடைய கிருபையினால அவர் கொடுக்கிற பலத்தினால உங்களால எல்லா பிரச்சனைகளையும் ஓவர் கம் பண்ண முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வர முடியும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தேவனே, ஏசப்பா, பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே ஏசப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால ஒரு ஸ்டெப்பு கூட ஃபார்வர்ட் வைக்க முடியாது, நமக்கு ஒரு பெரிய தடை இருக்குதுன்னு நினைச்ச அந்த சூழ்நிலையிலும் தேவன் நீங்க அற்புதம் செஞ்சீங்க. நீங்க தடைகளை ஆண்டவரை மாற்றி போட்டீங்க. நீங்க தகப்பனை கிருபையாக வழி நடத்துறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஆண்டவரை நீங்க அதை எடுத்து போடுங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா அந்த தடைகளை நிர்மூலமாக்கி போடுங்க. ஆண்டவரே நீங்க தகப்பனே பிள்ளைங்களுக்கு ஒரு பலன் கொடுத்து பிள்ளைங்களை வாழ வைங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய கிருபையினால அவர் கொடுக்கிற பலத்தினால உங்களால எல்லா காரியங்களையும் ஓவர் கம் பண்ண முடியும். அதனால சோர்ந்து போகாம தேவன் கிட்ட உதவி கேளுங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a blessed day.